போட்டோ. அந்த போட்டோக்காக தானே அந்த 5 லட்சம் ரூபாவை அடிச்சு புடிச்சுங்க கொண்டு வச்ச. ஏய், அதுக்காக தான்யா நாளைக்கு இன்னொரு 15 லட்சம் ரூபாய் கொண்டு இங்க வைப்ப. தரமாட்டேன். உனக்கு நயா பைசா தரமாட்டேன்டி. தருவ, நிச்சயமா நீ தருவ. தந்து தானே ஆகணும் மச்சான். இத கூட வசூல் பண்ண தெரியாமையா நாங்க இத பிசினஸா பண்ணிட்டு இருக்கோம். உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. என் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியாம என்கிட்ட நீ வசமா மாட்டிக்கிட்ட. உனக்கு 2 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள 15 லட்சம் ரூபாவை ஏற்பாடு பண்ணு. இல்லன்னு வச்சுக்கேன், நீ இருக்கிறே அந்த போட்டோ அத உன் பொண்டாட்டி கிட்ட கொடுத்துருவேன். அது கொடுத்தா என்ன ஆகும்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. உன் மானோ மரியாதையெல்லாம் காத்துல பறந்து போயிடும். மலா, இது பாரு. வேணாம். சரி விடு. ரொம்ப கெஞ்சற. உன்னை பார்த்தாலும் பாவமா இருக்கு. உன் பொண்டாட்டி கிட்ட கொடுக்கல. ஈஸ்வர், நான் பண்ணவா? பேசாம அந்த போட்டோவை பிரஸ்ல கொடுத்துட்டா என்ன? நீ சொல்லு, என்ன ஆகும்? ஐயோ, உனக்கு வேலை போயிடும். ஜெயில்ல போய் உட்காந்துட்டு இருப்ப. 1 2 3 4 எண்ணிக்கிட்டே இருப்ப கம்பிய. என்ன பண்ணலாம் ஈஸ்வர்? உன் பொண்டாட்டி கிட்ட கொடுக்கவா இல்லனா பிரஸ் கிட்ட கொடுக்கவான்னு நீயே முடிவு பண்ணிக்க. IAS வரைக்கும் நீ படிச்சிருக்க. உன் வாழ்க்கை கெடுத்துக்கிற அளவுக்கு முட்டாள்தனமா நடந்துக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நடந்துக்க மாட்டல்ல? என் நம்பிக்கையை காப்பாத்து மச்சான். போய் 15 லட்சம் ரூபாய் பணத்தை ரெடி பண்ணு. ஏய், இன்னும் போலியா நீ? போ, சீக்கிரம் சீக்கிரம் போ. போயா. என் வீட்டுக்காரருக்கும் என் பையனுக்கும் இந்த ஜோசியம் ஜாதகத்துலலாம் நம்பிக்கை இல்லைங்கய்யா. நானும் அதனால எந்த ஜோசியரையும் தேடி போகலிங்க. மற்ற விஷயம்லாம் எப்படியோ, இது கல்யாண விஷயம் இல்லைங்களா, அதனால தான் ஜாதக பொருத்தம் சரியா இருக்கான்னு பார்க்கலான்னு வந்தேன். சரியா சொன்னீங்கம்மா, 100ல ஒரு வார்த்தை. பையன் ஜாதகமும் பொண்ணு ஜாதகமும் பொருத்தம் சரியா இருக்குதுங்களா ஐயா? அதிர்ஷ்டக்கார ஜாதகம்மா இது. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஜாதக பொருத்தம் பார்க்காமலே உங்க பையன் கட்டினா இவளைத்தான் கட்டுவேன்னு சொன்னல்லம்மா, அப்பவே இது அதிர்ஷ்டக்கார ஜாதகம்தாம்மா.
சந்தோஷங்க. பேரு விமலா, கிருத்திக நட்சத்திரம், மேஷ ராசி, 3ல கேது செவ்வாய், 6ல சுக்கிரன், 7ல சூரியன், 8ல குரு சனி, 9ல ராகு. நல்ல ஜாதகம்மா. சரிங்கய்யா. என்னங்கய்யா, ஏதாவது வில்லங்க இருக்குதுங்களா? என் பையனுக்கு அந்த பொண்ணை கட்டி வைக்கலாம் இல்லைங்களா? சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. இந்த ஜாதகத்துல நான் கொஞ்சம் உள்ள போய் டீப்பா பார்க்க வேண்டியிருக்கு. பார்த்து வைக்கிறேன். நாளைக்கு காலையில வந்து வாங்கிக்கிறீங்களா? ஒன்றும் அவசரம் இல்லைங்கய்யா, நீங்க பொறுமையா பார்த்து சொல்லுங்க. சரிம்மா, சரி. என்ன ஜோதிடமானிடா, போன வாரம்தான் என்னுடைய கால நேரங்களை கணித்து பலன் சொல்லிவிட்டு சென்றாய். இப்பொழுது எதற்காக என்னை அவசரமாக பார்ப்பதற்காக வந்தாய்? காரணம் இருக்கு சாமி. என்ன? உங்களோட பவரும் உங்களோட செல்வாக்கும் இன்னும் அதிகரிக்க போகுது. உங்களை வழிபடுறவங்க, ஆராதிக்கிற கூட்டம் இன்னும் அதிகமாக போகுது. அஷ்டமா சித்தி உங்களுக்கு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்ல சாமி, எல்லா நாட்டு அதிபர்களும் மந்திரிகளும் உங்களை தேடி வந்து கால்ல விழப்போற நாள் நெருங்கி வருது. என்ன சாமி அப்படி சிரிக்கிறீங்க? இதுவரைக்கும் என் வாக்கு பொய்யானதில்லை. நான் சொன்ன ஜோசியம் பலிக்காம போனதில்லை. உங்களுக்கே தெரியும். 7 வருஷங்களுக்கு முன்னால நீங்க சாதாரண தொழிலதிபரா இருந்தீங்க. அப்பவே நான் சொன்னேன், எதிர்காலத்துல நீங்க மகானாக போறீங்க, மக்கள் எல்லாம் உங்களுக்கு பாத பூஜை செய்ய போறாங்க அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னதெல்லாம் நடக்குதா இல்லையா? சொல்லுங்க சொல்லுங்க சாமி, நடக்குதா இல்லையா? நான் சொன்னதெல்லாம் பலிக்கணும்னா நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். என்ன? கல்யாணம். ஆமா சாமி, நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும். எப்படி தெரியுமா? கிருத்திக நட்சத்திரமும் மேஷ ராசியும் 200 வருஷங்களுக்கு பிறகு ஒரு முறை வரக்கூடிய அபூர்வ சந்திர கிரகண வேளையிலே பூமியிலே ஜனித்து ருதுவான பெண்ணை திருமணம் முடித்து அவளுடன் கூடினால் நான் சொன்னதெல்லாம் பலிக்கும். நீ சொல்லும் லட்சணம் உள்ள கன்னிகை எங்கு இருக்கிறாள்? அவளை நான் எங்கு தேடுவது? அவளை எங்கேயும் போய் தேட வேண்டாம். அவளோட ஜாதகம் எங்கிட்ட தான் இருக்கு. என்ன அரவிந்த், கிளம்பிட்டியா? ஆமாப்பா, ஸ்கூல் அப்ரூவல் விஷயமா செக்ரட்டரியேட் போய் மினிஸ்டரை பார்க்கணும். வர முன்ன பின்ன ஆகும், அதான் லஞ்ச் கூட வேண்டான்னு விமலா கிட்ட சொல்லிட்டேன். பரவாயில்ல, வேலையை முடிச்சுட்டு வா. சரிங்கப்பா. நேரம் இல்லை, வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. இதில் எண்ணெய் ஊற்றி திரி ஏற்றி வைங்க. அப்புறம் அந்த டீப்பா சோஃபாவெல்லாம் அந்த பக்கம் மாற்றுங்க. டைனிங் டேபிள் எடுத்து பக்கத்து ரூமில் வைங்க. யார் நீங்களா? எங்கள் மகான் மாசியானந்தா இங்கே வரப்போறாரு. அவர் இந்த வீட்டுக்குள்ளே வந்த உடனே இந்த வீடே புண்ணிய பூமியாக மாறப்போகுது. ஹலோ, மாசி ஆனந்தவனா காசி ஆனந்தவனா, முதல்ல நீங்கள் வெளியில் போங்க. ஓம் மாசியானந்தாய, ஓம் மாசியானந்தாய. என்ன பூஜைக்கான வேலையெல்லாம் தயாராகி கொண்டிருக்கிறதா? நல்லது நல்லது. ஓ, இதெல்லாம் உங்கள் வேலை தானா? வாருங்கள் பங்காளி அரவிந்த் அவர்களே. அன்று நான் உங்களை அத்தனை அடியடித்தும் இன்று நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்கள் என்றால் அதற்கு என்ன காரணம் தெரியுமா? மகான் மாசியானந்தாவுடைய ஆசியும் அருளும் உங்களுக்கு இருப்பதால் தான். அதனால்தான் இன்றும் இந்த நிமிடம் வரையும் உயிரோடு இருக்கிறீர்கள். என்ன ஒருவர் பார்த்து திருதிருவென்று முடித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? மாசி மகானுடைய அருட்பார்வை நம்மீது படாதா? அவருடைய அனுக்கிரகம் நமக்கு கிடைக்காதா? அவருடைய பொற்பாதம் நமது வீட்டுக்குள் வராதா என்று இந்த உலகமே ஏங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையில் உங்களை தேடி வருகிறார்.
அரவிந்த், அதிர்ஷ்டசாலி, மிகவும் அதிர்ஷ்டசாலி நீங்கள். இத பாரு, நான் இந்த அதிர்ஷ்டத்துல நம்புறதில்ல. சாமி, மாசி வேண்டாம், சாமி வேண்டாம், மரியாதை வெளில போங்க. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, கன்னத்தில் போட்டுக்கொள். தாங்கள் சந்தியாவை திருமணம் செய்து கொள்ள போகிறீர்களாமே, அந்த பத்தினி கழுத்தில் நீங்கள் கட்டும் தாலி நிலைத்து நிற்க வேண்டாமா? அதற்கு மகானுடைய ஆசியும் அனுக்கிரகமும் அருளும் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. அதனால்தான் உங்களை அருள்பாலிக்க அவர் வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் அனுமதி இல்லாமல் வந்து கொண்டிருக்கிறார். என்ன, பூஜைக்கான வேலைகள்லாம் முடிந்து விட்டதா? முடிந்து விட்டது சாமி. என்னடா அது? ஜெய் ஜெய் ஆனந்தா, மாசி ஆனந்தா, ஜெய் ஜெய் ஆனந்தா, மாசி ஆனந்தா, ஜெய் ஜெய் ஆனந்தா, மாசி ஆனந்தா, ஜெய் ஜெய் ஆனந்தா, மாசி ஆனந்தா. உலகம் பிழைக்கட்டும், தர்மம் தழைக்கட்டும், அன்பு நிலைக்கட்டும், அமைதி நிலவட்டும். சதா சுகி ரகோ. நிறுத்தியா? ஒண்ணு மாதிரி சாமியாளர் மேல எனக்கு மதிப்பும் கிடையாது, மரியாதையும் கிடையாது. எனக்கு சுத்தமா பிடிக்கல. எல்லாரும் வெளியில போங்க, போங்க. வயதான மானிடா, ஏன் இந்த கோபம்? நான் வெளியே போவதற்காகவா உள்ளே வந்திருக்கிறேன்? எதுக்கு வந்தீங்க? நல்ல கேள்வி. என் மனைவி மைத்ரேயை காண வந்திருக்கிறேன். அப்படிங்க யாரும் இல்லையே. மைத்ரேயி தெரியாது? சரித்திரத்தின் பக்கங்களை புரட்டி பாருங்கள். ஏறக்குறைய 1000 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி செல்லுங்கள். அது தமிழகத்தின் பொற்காலம். மாமன்னன் ராஜராஜ சோழன் ஆண்ட காலம். தஞ்சை பெரிய கோயில் கட்டப்பட்ட போது அந்த கோயிலுக்கு உண்டான ஆகம நியதிகளை வகுத்து கொடுத்தானே தேவநேய முனிவன் என்கிற ராஜகுரு. அந்த தேவநேயனின் ரிஷி பத்தினி தான் மைத்ரேயி. பூர்வ ஜென்மத்தில் அந்த தேவநேய முனிவன் நான் தான். என்னுடைய ரிஷி பத்தினி மைத்ரேயி வேறு யாரும் இல்லை, உங்கள் மகள் விமலாதான். எங்கே என் மனைவி மைத்ரேயி? இவள் தான் என் ரிஷி பத்தினி மைத்ரேயி. மைத்ரேயி, என்னை உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? நன்றாக யோசித்துப் பார். ஞானக்கண்ணால் பார், ஞானக்கண்ணால் பார். ஞாபகத்துக்கு வந்துவிடும் பாருங்களேன். உனக்கு பூர்வ ஜென்மம் ஞாபகம் இருக்கிறதா? எனக்கு நேற்றுத்தான் அகக்கண் விழித்து பழைய ஞாபகங்கள் திரண்டு வந்தன. நீ இருக்கும் இடமும் தெரிய வந்தது. உன்னை பார்க்க நான் ஓடோடி வந்திருக்கிறேன். பூர்வ ஜென்மத்தில் காவிரி நதிக்கரை ஓரத்தில் கணவனும் மனைவியுமாய் நீயும் நானும் உலக சமாதான யாகம் ஒன்றை துவங்கினோம். அது மட்டும் பூர்ணமாய் நடந்து முடிந்திருந்தால் உலகில் இன்று போர் என்ற பேச்சுக்கு இடம் இருந்திருக்கார். அந்த யாகம் ஏதேதோ காரணங்களால் பாதியில் நின்று போயிற்று. நம்முடைய இந்த ஜென்மத்தில் அந்த யாகம் நம்மால் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். இது தெய்வ சித்தம், ஆண்டவனுடைய விருப்பம்.
இதை யாரால் மீற முடியும்? என் தர்ம பத்தினியே, என்னோடு வா. பாதியில் நின்று போன யாகத்தை பூர்த்தி செய்வோம். நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. என் பொண்ணு கல்யாணம் நிச்சயம் இருக்கு. கல்யாணம் முடிஞ்சு இன்னொருத்தர் வீட்டுக்கு வாழ போறவ அவ. பூர்வ ஜென்மம் அது இதுன்னு சொல்லி அவளுடைய வாழ்க்கையை பாழடிச்சிடாதீங்க. தயவு செஞ்சு போயிடுங்க. ப்ளீஸ் போயிடுங்க. என் மைத்ரேயை பார்க்க வந்தேன். கண்குளிர பார்த்து விட்டேன். அது எனக்கு போதும். அவள் என்னுடன் வருவதும் வராததும் அவளுடைய விருப்பம். ஆண்டவனுடைய விருப்பம் அதுவே என் விருப்பம். தேவியே, விடைபெறுகிறேன். தீர்காயுஷ்மான் பவா. ஜெய் ஜெய் ஆனந்தா, மாசி ஆனந்தா, அஜய் 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 ஜெய் ஆனந்தா. மாசி ஆனந்தா. என்ன இது? செய்தித்தாள். அது தெரியுது. என்ன எழுதியிருக்கு? என்ன எழுதியிருக்கிறது? என்னிடம் ஆசி பெறுவதற்காக அமெரிக்க ஜனாதிபதி ஒபாமா வருகிறாரா? ஒபாமா வேற வரணுமா? ஒபாமாவும் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. பருவப்பெண் விமலா மாசி ஆனந்தாவை மணந்து கொள்ள பக்தர்கள் போராட்டம். கோட்டையை நோக்கி பேரணின்னு போட்டிருக்கு. சிரிக்காதீங்க. என்னங்க உங்க திட்டம்? திட்டம் தீட்ட நான் ஒன்றும் மந்திரி இல்லை, மகான், மாசி மகான். உங்களுக்காக பேரணி போனவங்க எல்லாம் பக்தர்கள் கிடையாது. நீங்க பணம் கொடுத்து செட்டப் பண்ணி வச்ச அடியாட்கள். கண்டுபிடித்து விட்டாயே. நீ என் அருகிலேயே இருக்கிறாய் அல்லவா? அதனால் தான் என்னுடைய ரகசியம் எல்லாம் உனக்கு தெரிய வந்தது. எதற்காக செய்தேன் என்று அதுவும் செய்தித்தாளில் வந்திருக்குமே, அதை படிக்கவில்லையா? படிக்கவில்லையா? 11ஆம் நூற்றாண்டில் ஆரம்பித்து நின்று போன உலக சமாதான யாகத்தை இந்த 2009இல் நடத்தி முடிக்க வேண்டும் என்று இந்த உலகமே எதிர்பார்க்கிறது. அதை நீ படிக்கவில்லையா? அத காதுல பூ வச்சிருக்கிறவங்க யாராவது இருந்தா அவங்க கிட்ட போய் சொல்லுங்க. பாரிகையே, உன் கூந்தலிலேயே பூ வைத்தவன் நான். தேவைப்பட்டால் உன் காதிலேயே பூ வைப்பேன். இத பாருங்க, அந்த பொண்ணு சின்ன பொண்ணு, கால் வேற ஊனம், பாவங்க, பார்க்கவே பரிதாபமா இருக்குங்க. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை போய், ச்சே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? பேசுவதை நிறுத்து. நான் ஆசைப்பட்டால் எனக்கு கிடைக்காத பெண்களா? எத்தனை பெண்கள், எத்தனை பக்தைகள் என்னை தேடி வருகிறார்கள் தெரியுமா? நான் நினைத்தால் அவர்களை ஒரு நொடியில் அடைந்து விடலாம். ரகசிய பூஜை, நள்ளிரவு பூஜை, நிர்வாண பூஜை, இப்படி விதவிதமான பூஜைகள் இருக்கின்றன. அத்தனைக்கும் பக்தைகள் தயார். ஆனால் எனக்கு அழுத்து விட்டது. அப்புறம் எதுக்கு இந்த கல்யாணம்? இந்த விவாகம் நான் அஷ்டமா சக்தியை அடைவதற்காக. அந்த பெண் விமலாவுடைய ஜாதகம் அவ்வளவு அதிர்ஷ்டமானது. குறிப்பிட்ட முகூர்த்தத்தில் விவாகம் முடிந்து குறிப்பிட்ட நேரத்தில் சாந்தி முகூர்த்தமும் முடிந்தால் சர்வ சக்தியும் எனக்கு கிடைக்கும். என் பலமும் கூடும். அதற்காகத்தான் இந்த விவாகம். இத பாருங்க, இது வரைக்கும் எத்தனையோ பேரோட வாழ்க்கையை அழிச்சு எவ்வளவோ பாவம் பண்ணிருக்கீங்க. ஆனா இது மகா பாவங்க. இந்த பாவத்தை மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னா அது 7 ஜென்மத்துக்கும் நம்ம குடும்பத்தை தலையெடுக்க விடாதுங்க. நான் சொல்றது கேளுங்க. பூர்வ ஜென்ம கதையை சொன்னவன் நான். நீ எனக்கே கதை சொல்கிறாயா? அப்ப நீங்க உங்க முடிவை மாத்திக்க மாட்டீங்களா? மக்கள் நான் அந்த விமலாவை விவாகம் செய்ய சொல்கிறார்கள். மக்களுடைய விருப்பம்தான் என்னுடைய விருப்பம். நான் மக்களுடைய முடிவுக்குத்தான் கட்டுப்படுவேன். அப்படியா? நீங்க செஞ்ச அக்கிரமத்துக்கெல்லாம் இவ்ளோ நாள் மௌன சாதிச்சுக்கிட்டு உங்க கூடவே இருந்திருக்க. இனிமேல் நான் அப்படி இருக்க தயாரா இல்ல. பாரிகையே, என்ன செய்ய போகிறாய்? என்ன செய்ய போறேனா?